சஞ்சீவ் இணைந்திருக்கிறார், பத்திரிகையாளர். இன்னைக்கு ஒருவருக்கு பிறந்த நாள். ஹீஸ் அ பர்த்டே பேபி. திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார். அவர் முன்னாள் முதலமைச்சரும் கூட. அவரை சந்திக்காமல் திரு சி.வி. சண்முகத்தை மற்றும் திரு எஸ்.பி. வேலுமணியை, டாக்டர் விஜயபாஸ்கர் இப்படி பலரும் கூட அந்த சந்திப்பில் இருப்பாங்க அப்படின்னு இயல்பாக புரிஞ்சுக்கலாம். அந்த சந்திப்பு நடக்கும்போது அது ஒரு ஆழமான அரசியல் சமிக்ஞை இல்லையா? ஸோ இவங்க ஆதரவு அளிக்கும் போது அந்த ஆதரவை அவங்க ஆமோதிக்கிறாங்க, அந்த தீர்மானத்தை ஏற்கிறாங்க, அந்த ஆதரவை பெறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் அப்படிங்கிற ஒரு புரிதலும் வருகிறது. இட் இஸ் வெரி பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் இல்லையா சஞ்சீவி? இதை தாண்டி உங்களுக்கு அங்கே ஆழமான சோர்சஸ் உண்டு. நீங்க பெற செய்திகள் என்ன சஞ்சீவி? கண்டிப்பா இன்னைக்கு காலையில எந்திரிச்ச பிறகே பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் விஜய் போய் சந்திக்கிறதா ஒரு செய்தி வந்தது. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு பர்த்டே கிஃப்ட்ன்ற மாதிரி தான் அந்த செய்தி பார்க்கப்பட்டது. ஆனா தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்கள் பார்த்தோம் அப்படின்னா சி.வி. சண்முகம் அண்ட் எஸ்.பி. வேலுமணி மற்ற லீடர்ஸ் எல்லாமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பல விஷயங்களை அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க. இது போல நாங்க டிவிகேக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்கோம். ரெண்டாவது பாஜகவோட கூட்டணியை விட்டு ஒட்டுமொத்தமா நாங்க வெளியே வந்துட்டோம். அது தேர்தலுக்கான அமைக்கப்பட்ட கூட்டணி, இப்பொழுதுக்கு அந்த கூட்டணி நாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு ஆஃப் த ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷனா இருந்ததோ, அதாவது நம்ம 5 நாளுக்கு முன்பாக பேசும்போது கூட ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் நடக்குமான்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டும். இப்போ இன்னைக்கு காலையில பேசின அதிமுக தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ்.பி. வேலுமணி இது கிளியர் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிஜமாலே பேச்சுவார்த்தை நடந்தது, ஆனால் நாங்க ஏற்கவில்லை. ஏன்னா திமுக எங்களுடைய எதிர்கட்சி, பல ஆண்டு காலமா அதற்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த கட்சியில எங்களால எப்படி இணைப்படி சொல்லிட்டு நாங்க அந்த ஒட்டுமொத்த முடிவை எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்லிட்டு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் இந்த காலையை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. சோ இதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் பல எம்எல்ஏக்களை சந்திக்க போறதா தகவல் இருக்கு. ஓகே, இபிஎஸ் சந்திக்காம சிவிஎஸ் சந்திக்கும் பொழுது இந்த ஆதரவை அவரும் ஆமோதிக்கிறாரு. இது ரெண்டு தரப்பு ஒருங்கிணைஞ்சுதான் செய்யறாங்க. இவங்க ஒரு அன்சாலிசிட்டட், கேட்கப்படாத ஒரு ஆதரவை கொடுக்கல. இந்த ஆதரவு கொடுக்கும் பொழுது அதை தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்த்து ஒருங்கிணைச்சிருக்கிறாங்கன்னு ஒரு பொருள் தானே வருது. இல்ல, இது இத்தனை நாட்களா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலை காதல் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எஃபோர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சி.வி. சண்முகம் சைட்ல இருந்தும் எஸ்.பி. வேலுமணி சைடு, அதாவது இந்த ஏடிஎம்கே சென்ட்ரல் குரூப் சைட்ல இருந்து தான் போடப்பட்டுதான் நினைச்சோம். ஆனா இப்போதைக்கு வர தகவல் படி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்று பார்க்கிறது அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் டாக்ஸ் போயிட்டு இருக்க மாதிரி தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த பிளான் பின்றது விஜய் கையில எப்பவுமே இருக்கு, முதலமைச்சர் விஜய் கையில எப்பவுமே இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நீங்க ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டி தான் இந்த மறுபக்கம் இருக்கு இல்லையா? ஏன்னா கம்யூனிஸ்ட் அதே போல விசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ் கேட் அண்ட் ஓவல் பொசிஷன்ல இருக்காரு. இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் முடிவு. இப்போ சி.வி. சண்முகம் தலைமையில எத்தனை எம்எல்ஏக்களோ, அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நம்பர்ஸ் வருது, எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அது தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கும். காரணம் விசிகா, கம்யூனிஸ்ட் மற்றும் ஐஓஎம்எல் எல்லாம் திமுகவுடைய தோழமை கட்சிகள். எந்நேரத்திலையும் அதுல பிரச்சனை வரலாம். அதனால இன்னொரு லெவல் ஆஃப் சேஃப்டி நெட் இருக்கிறது அவசியம் அப்படின்னு தாவேகாவும் கூட சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த ஆதரவு தீர்மானத்தை பெற்றுக்கொள்கிறது, இல்ல ஆமோதித்துக் கொள்கிறது, இல்ல ரெசிப்ரோகேட் பண்ணுது. சோ இவங்க ஒருங்கிணைறாங்கன்னு ஒரு புரிதல் வரும் இந்த சந்திப்பு உறுதியாகிற பட்சத்துல. கண்டிப்பா ஹரியன், நாளைக்கு நடக்கக்கூடிய ஃப்ளோர் டெஸ்ட்லயே ஒரு முக்கியமான ரிசல்ட் ஆகும் இல்லையா? ஏன்னா அதிமுக இந்த ஸ்பிரிண்டர் குரூப், அதாவது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான குரூப் என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்கன்ற ஒரு விஷயம் முக்கியமா இருக்க போகுது. அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டிலேருந்து மாற்றி வாக்கே தாவேகாவுக்கு ஆதரவா போடுவாங்களா, இல்ல அவைக்கு வராம இருக்கும் போதும் கூட மெஜாரிட்டி மார்க், அதாவது மேஜிக் நம்பர், கோரம் எல்லாமே மாறும். சோ அது போன்ற ஒரு அனுகூலங்களை கொடுப்பாங்களா owing to legal reasons? என்ன வாய்ப்புகள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு? இல்ல, இந்த வாய்ப்புகளை பார்க்க முன்னாடி இன்னொரு விஷயம் அப்படின்னா டிவிக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு முன்னாடி இருந்தது. ஆனா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா they will not take this opportunity immediately. இப்போதைக்கு இந்த வாய்ப்பு எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பிளான் பியா தான் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த வரும்போது ஒரு பெரிய பேகேஜோட வரும் இல்லையா? ஏன்னா டிவிகே சீன் இஸ் a very fresh party, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான பார்ட்டின்ற மாதிரி வரும்போது மீண்டும் பழைய அதிமுக இருந்து பழைய அமைச்சர்களா இருக்கக்கூடிய மக்கள் எடுக்கும்போது
ஒரு பேக்கேஜோட வருது. இட்ஸ் நாட் ஓன்லி எம்எல்ஏ சரியா. அதுல இருந்து ஒரு 10 பேர் வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா வேற விஷயம். ஏற்கனவே அதுல தலைவர்களா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களா இருக்கக்கூடிய இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் மேல ஊழல் இருக்கிறதும் இருக்கு. சோ அது போல தலைவர்கள் வரும்போது இது ஒரு பேக்கேஜா பார்க்கப்படுதுன்ற மாதிரி ஒரு வியூ இருந்தது. ஆனா இதை தாண்டி வந்து டிவிக்கு இப்போ அக்செப்ட் பண்ணது போகுது அப்படின்னா அவங்க வந்து இந்த பிளான் பி இமிடியேட் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. இப்போ அதே மாதிரி வந்து நீங்க கேட்ட மாதிரி 2 ஆப்ஷன் இப்போ வந்து சன்ஷைன்ஸ் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இது நாளைக்கு நிலை மாறுறதுக்கு முன்னாடி அங்க மெஜாரிட்டியே மாறிட்டு இருக்கு. சோ அந்த மெஜாரிட்டி அவங்களுடைய எண்ணிக்கை நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரியல் பாலிட்டிக் கால்குலேஷன் அவங்க செய்யறாங்கன்னு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.